கோழி இறைச்சிக்கு தடை. பப்பா என்னடா இது, மிகவும் ஷாக்கான நியூஸா சொல்றியாடா அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம். குறிப்பா இதை சொல்லி ஆகணுங்க. வருகின்ற 31ஆம் தேதி, இன்னைக்கு என்ன டேட், 28ங்களா, 29, 30, 31, அதாவது 3 நாட்கள் மட்டும் தான் இருக்கு. இந்த 3 நாட்களுக்குள்ள அதாவது என்னென்னலாம் சிக்கன் சாப்பிட முடியுமோ நீங்க எல்லாருமே சிக்கனை சாப்பிட்டுக்கங்க. 31ஆம் தேதியில இருந்து தமிழ்நாடு, நெக்ஸ்ட் புதுச்சேரி, இந்த 2 மாநிலத்திலையும் 60,000 கோழி கடைகளை மூட போறதா சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஷாக்கான நியூஸ். இதனால பாதிப்பு யாருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது ஜிம்முக்கு போவாங்க பாத்தீங்களா, அப்புறம் வந்து இன்ஸ்டா இன்ஃபுளுசர் நிறைய பேர் வந்து உடம்ப இந்த மாதிரி பேணி காத்துக்கங்க, உடம்ப இந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கனை பத்தி தான் சொல்லுவாங்க. ஏன்னா சிக்கன்ல புரோட்டீன் இருக்கிறதுனால இந்த சிக்கனுக்கு 31ஆம் தேதியில இருந்து தடை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த தடையானது எதனால பாத்தீங்கன்னா, ஒரு கோழி பண்ணையில, அதாவது பிராய்லர் கோழி பண்ணையில கோழியை வந்து நல்லா திடகாத்தமா வளர்க்குறாங்க. வளர்த்து அது போதுமான வளர்ச்சி அடைந்த பிறகு அது சந்தை விற்பனைக்காக அவங்க வந்து ஏலத்துக்கு எடுக்கிறவங்க ஏலத்துக்கு வந்து எடுத்துப்பாங்க. மீடியேட்டரா ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மீடியேட்டர் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, உள்ளார வராங்க, வாங்கிட்டு போவாங்க. ஆனா நாளைக்கு வந்து இந்த கோழியை வந்து சந்தை விற்பனைக்கு நாங்க கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி வளர்க்குறாங்க பாத்தீங்களா. அவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அதிகமான தீனி, இந்த கோழிக்கு எவ்வளவு தீனி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தீனியை கொடுத்து கேஜி கணக்கு தான், வெயிட் கணக்குல தான் இந்த கோழி எல்லாத்தையும் சந்தைக்கு விற்பனை கொடுக்குறான். அந்த கோழி எல்லாம் விற்பனைக்கு கொடுக்கும்போது வெயிட் வந்து முன்ன பின்ன இல்லாம அதிகமாவே இருக்கும். இதனால வியாபாரிகள், அதாவது மீடியேட்டர் வந்து வாங்கும் பொழுது கோழியோட கேஜி வச்சு வாங்கும் போது அதிகமா இருக்கும். அங்க கொண்டு போய் அவங்க விற்கும் போது கழிவு எல்லாம் வெளியில போன பிறகு வெயிட் குறைஞ்சிடும். இதனால ஒரு கோழி 2 கோழி இல்லைங்க, பண்ணை நினைச்சிட்டாலே 10,000மும் சரி 50,000மும் சரி நிறைய கோழிகளை வளர்ப்பாங்க. கோழிகள் எல்லாமே இவங்களுக்கு பெரிதான லாபத்தை தான் கொடுக்கும். இவங்க இந்த லாபத்தையும் காட்டிலும் தீ நிறைய போட்டு இந்த லாபத்தை எல்லாத்தையுமே இவங்க அனுபவிக்கிறாங்க. மீடியேட்டர் இதுல வியாபாரம் இல்லாம மீடியேட்டர் நிறைய பேர் இதுல வந்து நஷ்டத்தையே அனுபவிக்கிறாங்க. அப்படின்றதுனால 60,000 கடைகளை வந்து 31ஆம் தேதியில இருந்து மூடுவதாக சொல்லியிருக்காங்க வணிக சங்கம் மூலியமா. இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம். இந்த 60,000 கடைகளும் மூட போதா அறிவிச்சிட்டாங்க. இதுக்கு அரசாங்கம் தான் பயங்கரமான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. தொடர்ந்து நடந்ததுன்னா காலவரையற்ற மூடுதலா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா சிக்கன் இல்லாம நிறைய பேர் எப்படி இருக்க போறாங்கன்றத மிகப்பெரிய கேள்விக்குறி. பொறுத்திருந்துதான் பார்க்கணும் 31ஆம் தேதி என்ன நடக்க போகுது அப்படின்றத.